தலைவர் பிரபாகரனுடைய புத்தகம் பிரபாகரன் தமிழர் எழுச்சியின் வடிவம்ட்டு எடுத்துட்டு போயிருக்காங்க. அப்படி தடை செய்யப்பட்ட அமைப்பிட்ட தொடர்பு இருந்து நாங்க என்ன பண்ணணும், யார்கிட்ட தொடர்பு இருந்தோம்? பல்வேறு நாடுகள்ல இருந்து நமக்கு ஈழத்தமிழர்கள் பேசுறாங்க. சொன்ன கூட ஈழம் சார்ந்து கூட பேசுறது கிடையாது. ஏன்னா அது ஒரு பணம் அனுப்பிச்சிருந்தாங்க நிறைய பேர், ஒரு 30,000 10,000 20,000 சொல்லி. அதெல்லாம் இவங்க சஸ்பெண்ட் பண்ணவே, அதை பத்தி எந்த கேள்வியும் கேட்கல. யூடியூப்ல வர ரெவன்யூல தான் நான் பாதியை கட்சி கொடுத்துட்டு இருக்கேன். இன்று காலை என்ஐஏ அதிகாரிகள் திடீர்னு நாம் தமிழர் கட்சியினருக்கு சொந்தமுடைய இடங்கள்ல சோதனை மேற்கொண்டிருக்காங்க. இந்த சோதனையோட விவரம் என்ன கேள்விகள் உங்ககிட்ட கேட்கப்பட்டது? இல்ல, நான் வீட்டுல இல்ல. நான் சென்னையில அண்ணன் சீமான பாக்குறதுக்காக வந்திருந்தேன். சரி, அந்த கூட்ட சம்பந்தமா நாளைக்கு ஆர்ப்பாட்டம் வந்துருச்சு, அதுக்காக வந்திருந்தேன். திடீர்னு எனக்கு காலையில தான் நான் தெரியும், நான் திருச்சி கிளம்பி போயிட்டு இருக்கேன், இப்போ ஆண்டிவேல இருக்கிறேன். காலையில திடீர்னு 7 மணிக்கு தான் நான் வீட்டுக்கு அழைக்கும் போது அவங்களுக்கு போன் எடுக்கல, சுவிட்ச் ஆஃப்ல இருந்துச்சு. சரி, தூங்கிட்டு இருப்பாங்க போல இருந்துச்சு. அப்ப திருப்பி அடிச்சு திருப்பி எடுக்கல. அப்படிக்கப்புறம் அப்போ தம்பி இடும்போனம் கார்த்திக்கு ஒரு செய்தி அனுப்பிச்சிருந்தாரு, எனக்கு என்ன சம்மன் வந்திருக்கு அப்படின்னு. அப்புறம் பார்த்தா மதிவானன் அவங்க வீட்டுல ரைடு போயிட்டு இருக்குன்னு சொன்னாங்க. அப்பதான் எனக்கு என்னமோ சந்தேகமா சொல்லி திருப்பி வீட்டுக்கு அடிச்சு பார்க்கும்போது இப்போ நண்பர்கள்ட்ட சொல்லி வீட்டுல போய் பார்க்க சொன்னா வீட்டுல என்ன வந்திருக்காங்க அந்த மாதிரி சொன்னாங்க. 3 மணி நேரம் 6 மணில இருந்து 9 மணி வரைக்கும் சோதனை போட்டிருக்காங்க, விசாரணை நடத்தல, சோதனை பண்ணிருக்காங்க. வீடு முழுக்கவே ஃபுல்லாவே சர்ச் பண்ணி பார்த்திருக்காங்க. சர்ச் பண்ணி முடிச்சுட்டு ஒரு சம்மன் கொடுத்துருக்காங்க. அது என்ன சம்மன்னா, 2022ஆம் ஆண்டு ஓமலூர்ல ஒரு பையன் யூடியூப்பை பார்த்து துப்பாக்கி செய்ய முயற்சி பண்றதா சொல்லி அவன் மேல வழக்கு போட்டு சிவகங்கையில வச்சு அந்த பையனை கைது பண்றாங்க. ஒரு 2-3 பேரை அவங்க நாம் தமிழர் கட்சிக்காரங்க அப்படின்னு சொல்லி சஸ்பெக்ட் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கும் அவங்கள பார்த்து கிடையாது, அவங்க நாம் தமிழ் உறுப்பினரா கூட தெரியல, மேபி ஆன்லைன்ல உறுப்பினர் அட்டை எடுத்துருக்கலாம். அவரை விசாரிக்கும் போது அவர் எங்க பேரெல்லாம் சொன்னாரு அப்படின்னு சொல்லி அந்த வழக்குல எங்களுக்கு சம்மன் கொடுத்திருக்காங்க, அந்த ஓமலூர் வழக்குல. அந்த அந்த வழக்கு நடக்கும்போது நான் சிறையில இருந்தேன். ஜூலை மாதம் 13 தான் நான் 2022 வெளியே வரேன். இவங்க அந்த வழக்குல எனக்கு சம்மன் கொடுத்திருக்காங்க. வீடு முழுக்க சோதனை பண்ணி பார்த்துட்டு தலைவர் பிரபாகரனுடைய புத்தகம் பிரபாகரன் தமிழர் எழுச்சியின் வடிவம் சொல்லி நெடுமாறனையா எழுதின புத்தகமும் திருப்பி அடிப்பேன்னு சொல்லி அண்ணன் சீமான் அவர்கள் எழுதின 2 புத்தகத்தை மட்டும் எடுத்துட்டு போயிருக்காங்க. 3 மணி நேரம் சோதனையில 7ஆம் தேதி ஆஜராக சொல்லியிருக்காங்க. முழுமையான அந்த விசாரணைக்கு என்னுடைய மனைவி ஒத்துழைச்சு இது பண்ணிருக்காங்க, மரியாதையை நடத்திருக்காங்க. எந்த விதமான இதுவும் இல்ல, மரியாதையை நடத்திருக்காங்க. நான் அழைச்சேன், நான் பேசணும் சார், அவங்க என்ன அதிகாரிட்ட பேசணும்னு சொன்னா அவங்க பேச செல்போன் மறுபடியும் செல்போனும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாங்க. அப்ப நான் வழக்கறிஞர் நீப்பி விட்டு பேசணும்னு சொல்லும்போது அது பேச அனுமதிக்கல, அவங்களும் எனக்கு பேசல. நான் திருச்சி தான் போய்கிட்டு இருக்கேன். போயிட்டு திருப்பி 7ஆம் தேதி ஆஜராக இருக்கேன். இதுல வெளியில பரவக்கூடிய தகவல் எப்படி இருக்குன்னா, தடை செய்யப்பட்ட அமைப்பு கிட்ட இருந்து நிதியுதவி பெற்றிருக்காங்க, பண பரிவர்த்தனை எல்லாம் செக் பண்ணிருக்காங்க, பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் செக் பண்றதுக்கு தான் என்ஐஏ அதிகாரிகள் வந்திருக்காங்க, அவங்க தொடர்புல இருந்திருக்காங்க தடை செய்யப்பட்ட அமைப்பினருக்கு, அவங்களுக்கு உதவி இருக்காங்க. தடை செய்யப்பட்ட அமைப்பு உள்ள தடை செய்யப்பட்ட அமைப்பு இந்தியாவில் இந்தியாவில் தடை செய்யப்பட்டிருக்கு, மற்ற நாடுகள் தடை செய்யப்பட்டிருக்கு. அப்படி தடை செய்யப்பட்ட அமைப்பிட்ட தொடர்பு இருந்து நாங்க என்ன பண்ணணும், யார்கிட்ட தொடர்புல இருந்தோம்? இன்னொன்னு, அப்படி நிதி எதுவும் வாங்கியிருந்தா வீட்டுல இருந்து நிதி எடுத்திருப்பாங்க, நிதி நகை எடுத்திருக்கோம், பணம் எடுத்திருக்கோம், நிதி வந்திருக்கு அப்படின்னு சொல்லணும்ல. நீங்க பல்வேறு நாடுகள்ல இருந்து நமக்கு ஈழத்தமிழர்கள் பேசுறாங்க. ஈழத்தமிழர்கள் பேசும்போது கட்சியினுடைய வளர்ச்சி பத்தி பேசுறாங்க, நாம் தமிழ் கட்சி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னு பேசுறாங்களே ஒழிய யாரும் சொன்ன கூட ஈழம் சார்ந்து கூட பேசுறது கிடையாது. ஏன்னா அது ஒரு ஜனநாயக ரீதியான போராட்டம். இப்ப அடுத்த கட்டத்துக்கு போயிடுச்சு. இங்க நாம் தமிழ் கட்சி வளர்ச்சிக்கு நாங்க பாடுபட்டதுனால எங்களை ஆதரித்து பேசுவாங்க, எங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லுவாங்களே தவிர்த்துட்டு மற்றபடி உழைக்க போன நாடுகள்ல அவங்க சேர்த்து வச்சுக்கிற ₹1 ₹2 கட்சியினுடைய தேர்தல் ஆணையத்தோட விதிகளுக்கு உட்பட்டு கொடுக்குறாங்க. அதில் இப்போ தேர்தல் நம்மளுடைய வெள்ள நிவாரணத்துக்கு கூட பணம் அனுப்பிச்சிருந்தாங்க நிறைய பேர், ஒரு 30,000 10,000 20,000 சொல்லி. அதை நான் முறைப்படி நம்ம ஐடி கட்டுறோம், அந்த பணத்தை எடுத்து கட்சியினுடைய வங்கி கணக்கு கொடுத்து அது மூலமா செய்யப்படுது. முறையில உங்களுக்கு அனுப்புனாங்களா இல்ல கட்சியோட அக்கௌண்ட்டுக்கு அனுப்புனாங்க? கட்சியினுடைய வங்கி கணக்கு தான் அனுப்புவாங்க. இப்போ அப்படிதான், மத்தபடி கட்சியோட வங்கி கணக்கு தான் தனிப்பட்ட போல அனுப்புவாங்க ஒழிய. இல்ல, இப்ப சில நேரங்கள்ல நேரடியாக சாட்டை துரைமுருகனை தெரியறவங்க இங்க உங்களுக்கு அனுப்பி நீங்க செலுத்துங்க அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. அப்படி இருக்கு. அப்படியே 5,000 10,000 அனுப்பியிருப்பாங்க. இதெல்லாம் தடை செய்யப்பட்ட இயக்கம் கிடையாது. எங்க மேல அன்பு கொண்டவங்க உதவி செய்யறதுக்காக வெள்ள நிவாரணத்துக்காக அனுப்பிச்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 50,000 எவ்வளவு வந்துருச்சு. அதெல்லாம் எடுத்து நான் வெள்ள நிவாரணத்துல முறைப்படி அனுப்பிச்சு ஒப்படைச்சு அக்கௌண்ட்டுக்கு போட்டு தான் போட்டேன், கட்சி அக்கௌண்ட்டுக்கு போட்டிருக்கோம். அதெல்லாம் இவங்க சஸ்பெண்ட் பண்ணவே, அதை பத்தி எந்த கேள்வியும் கேட்கல. அது கேள்வி அது வெளியே வர தவறான தகவல் அப்படி எதுவுமே செக் பண்ணல. எல்லாமே நான் யூடியூப்ல வர ரெவன்யூல தான் நான் பாதியை கட்சி கொடுத்துட்டு இருக்கேன். அதுலயும் முறைப்படி நம்ம வருமான வரி கட்டுறோம், எந்த விதமான இதுவும் இல்ல. அப்படி இருந்தா எனக்கு நேரடியா எதுவும் வங்கி கணக்கு மூலியம் வங்கிக்கு சொல்லிக்கலாம், இல்ல வீட்டுல அதை பத்தி எல்லாம் எதுவுமே கேட்கல. கேட்ட கேள்வி நாங்க சஸ்பெக்ட் பண்றோம், அந்த ஓமலூர் வழக்குல
தொடர்பு இருக்குமான்னு சஸ்பெக்ட் பண்றோம். இது ஒரு ஜஸ்ட் ஒரு என்கொயரி தான். நாங்க செக் பண்றோம். டாக்குமெண்ட் இருக்கோம். எந்த டாக்குமெண்ட்டும் வீட்டுல இல்ல. இன்னொன்னு அப்படி வந்திருந்தா பணம் எடுத்திருக்கலாம், இல்ல இது வந்து சஸ்பெக்ட் பண்ணிருக்கோம், பணம் கிடைச்சிருக்கு, நகை கிடைச்சிருக்குன்னு. எதுவும் 2 புத்தகம் மட்டும் எடுத்துட்டு போயிருக்காங்க. இல்ல இப்ப வெளியே வர்ற தகவல் வந்து தவறான தகவல். இன்னொன்னு தடை செய்யப்பட்ட இயக்கத்தோட தொடர்புல இருக்காங்க அப்படின்னு எதற்காக தொடர்புல இருக்காங்கன்னு இருக்குல்ல. யார் தடை செய்யப்பட்ட இயக்கம் அந்த தடை எல்லாத்தையுமே அழிச்சிட்டாது. விடுதலை புலிகளே உலகம் முழுக்க அழிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறதான் இந்திய அரசும் சிங்களமும் சொல்றது. விடுதலை புலிகள் மொத்தமா முடிச்சாச்சே சொல்லி. இப்ப யார் ஆக்டிவா இருக்கா, யார் ஆக்டிவா வந்து செயல்படுறா? அப்படி யாருமே இல்லையே. அப்படி யாரோட நாங்க தொடர்பு இருக்க போறோம்? அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. இல்ல ஆனா நீங்க ஈழத்தமிழர்கள் நிறைய பேர் அண்ணன்மார்கள் வந்து தொடர்பு இருக்காங்க. எங்க கூட அன்பு கொண்டு பேசுவாங்க. எல்லா ஈழத்தமிழர்களும் தடை செய்யப்பட்ட இயக்கத்தை சார்ந்தவர்களா? அப்படி கிடையாதுல்ல. இல்ல பிரபாகரன் அவர்கள் தொடர்புடைய புத்தகத்தை வந்து உங்க வீட்டுல இருந்து கைப்பற்றிட்டு போயிருக்கிறதா சொல்றீங்க. அப்ப அது வந்து இந்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட புத்தகம் தான். இந்தியாவில தடை செய்யப்பட்ட புத்தகம் கிடையாது. பிரபாகரன் தமிழர் எழுச்சியின் வடிவம் சொல்லி ஐயா நெடுமாறன் எழுதிய புத்தகம். அது நான் இந்த புத்தக கண்காட்சி தான் வாங்கினேன். தடை செய்யப்பட்ட புத்தகம் கிடையாது. இன்னொரு திருப்பி அடிப்பேன்னு சொல்லி அண்ணன் சீமான் எழுதிய புத்தகம். அதுவும் தடை செய்யப்பட்ட புத்தகம் கிடையாது. அது புத்தக கண்காட்சியில லீகலா காசு கொடுத்து வாங்கின புத்தகம். 2 புத்தகத்தை எடுத்துட்டு போயிருக்காங்க அவங்க. அப்ப எல்டிடியோட தொடர்புல இருந்ததுக்காக இந்த சோதனை நடக்கல. இல்ல. ஓகே. அதாவது எல்டிடில தொடர்பு இருப்பாங்களான்னு அவங்க சந்தேகிக்கிறாங்க. அது யாரு எல்டிடின்னு எனக்கு தெரியலன்ற. யாரு அவங்க எல்டிடின்னு சொல்றாங்க, யாரு கூட நாங்க தொடர்பு இருந்தோம் அப்படின்னு. நம்ம ஒரு ஜனநாயக ரீதியான ஒரு இயக்கம் இது நாம் தமிழர் கட்சி. ஆமா, ஜனநாயக ரீதியான இயக்கம். நாங்க போராடிக்கிட்டு இருக்கோம், மக்களுக்காக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதே மாதிரி நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த பலர் நிர்வாகிகள் வீட்லயும் வந்து சோதனை வந்திருக்கு இன்னைக்கு. இது குறித்து சீமான் அவர்கள் கிட்ட பேசுனீங்களா? அவங்களோட கருத்தை பெற முடிஞ்சா என்ன சொன்னாங்க? இல்ல, சீமான நீங்க நம்ம உறுதியா இருப்போம். எது வந்தாலும் நம்ம எதிர்கொள்வோம். 7ஆம் தேதி விசாரணைக்கு நம்ம வந்து நேரில் ஆஜராகும். நான் கூட வர்றேன் அப்படின்னு தான் என்ன சொன்னாங்க. நம்ம எல்லாருமே சேர்ந்து போனோம். கட்சியில் உள்ள முக்கியமான பொறுப்பாளர் எல்லார் வீட்டுக்கும் இது வந்திருக்கனால நம்ம எல்லாரும் சேர்ந்தே இப்போ வந்து சேர்ந்தே எதிர்கொள்வோம். இது வந்து ஒரு அச்சுறுத்தலாக தான் நான் பாக்குறேன். ஏன்னா இது வந்து தேர்தல் நேரத்துல கட்சியுடைய முக்கியமான பொறுப்பாளர்கள் வீட்டுக்கு ரெய்டு வரும்போது ஒரு பயத்தை நாங்க வெளிப்படைத்தன்மையோட இருக்கிறோம். கட்சியில வர திரள் நிதினு ஒண்ணு போட்டு அதுல நாங்க ஒவ்வொரு 100 ரூபா வாங்கி தான் ஒரு கூட்டத்தை நடத்துறோம். இங்க பிரம்மாண்டமான கூட்டங்கள்லாம் நடைபெறுது அப்படின்னு பணம் எங்க இருந்து வருதுன்னு அவங்க சந்தேகிக்கிறாங்க. அப்படி சந்தேகம் இருந்துச்சுன்னா அவங்க அது சந்தேகத்தை நிரூபிக்கட்டும், அவ்வளவுதான். நாம எதையும் எதிர்கொள்ள தயாரா இருக்கிறோம்.